அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான சோமவார பிரதோஷம். சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதம் என்னன்னா, பிரதோஷ விரதம் தான். இது வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் இப்படி எதுவாக இருந்தாலும், நாம பிரதோஷ காலத்துல சிவபெருமானை நாம வழிபட்டாலே போதும், சகல தோஷங்களிலிருந்தும் கண்டிப்பாக நமக்கு நிவர்த்தி கிடைக்கும். அப்படிங்கிற ஐதீகம் இருக்குங்க. எப்படி சனி பிரதோஷம் மாதிரி பெரிய விசேஷமோ, அதே மாதிரி தான் திங்கட்கிழமையில வரக்கூடிய பிரதேசங்களுக்கும் அவ்வளவு பெரிய விசேஷங்கள் இருக்குங்க. இந்த நாள்ல நம்ம செய்யப் போகின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளும், சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த சிவபெருமானின் மந்திரத்தை பற்றியும் தான் இன்னைக்கு நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சோமவார பிரதோஷ காலத்துல நமக்கு விசேஷமாக மாத சிவராத்திரி அமைஞ்சிருக்குங்க. அதனால இன்னைக்கு கண்டிப்பாக மாலை நேரத்துல கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு போயிட்டு சிவதரிசனம் செய்வது ரொம்ப விசேஷம். அப்படி கோவில்களுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே இன்னைக்கு நாள் முழுக்க முழுக்க ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க உச்சரிக்க உச்சரிக்க கண்டிப்பா கோடி பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், நம்முடைய தோஷங்கள், எப்படிப்பட்ட அந்த தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த நேரம் தான் பிரதோஷ காலம். ஏன்னா, அந்த பிரதோஷ நேரத்தில் தான் நம்ம மட்டும் கிடையாது, முப்பெரு தேவர்கள் மற்றும் எல்லா தெய்வங்களுமே அந்த நேரத்துல சிவனை வழிபடுவதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதனால தான் அந்த நேரத்துல நாம வைக்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களுமே உடனுக்குடனே எல்லா தெய்வத்தின் அனுகிரகத்தினாலே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால இன்றைய நேரத்துல கா மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்ம செய்கின்ற அந்த எளிமையான வழிபாட்டு முறை, இப்ப கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அபிஷேகத்திற்கு உங்கனால முடிந்த பொருள் பால் வாங்கி கொடுக்கலாம், பழங்கள் ஏதாவது கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேன், இளநீர் அது மாதிரி மாவு பொருட்கள் இல்லாட்டி விபூதி அபிஷேகத்துக்கு இப்படி உங்கனால என்ன முடியுமோ வாங்கி குடுங்க. குறிப்பா இன்னைக்கு கரும்புச்சாறு வாங்கி குடுப்பது சாமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இளநீர் வாங்கி குடுப்பதும் ரொம்ப விசேஷம். எப்படி சனி பிரதோஷம் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி தான் இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ காலம் ரொம்ப முக்கியம். ஏன்னா, சந்திர பகவான் தான் நமக்கு மனோபலம். ஏன்னா, நம் மனசு குழப்பம் அடைவதற்கும், ரொம்ப தெளிவா டெசிஷன் எடுப்பதற்கும் இந்த மாதிரி எல்லாத்துமே காரணம் சந்திர பகவான் தான். அப்படிப்பட்ட சந்திரனையே தம்முடைய சிரசில் வைத்து அதை முடிசூடிக் கொண்டவர்தான் சிவபெருமான். அதனால தான் இந்த சோமவார பிரதோஷ நாள்ல சிவனை போய் நம்ம வழிபட்டோம்னா, சந்திரனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தோஷங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். அப்படிங்கிற ஐதீகம் இருக்குங்க. இந்த நாள்ல எப்படி நம்ம எளிமையான வழிபாடு செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கோவில்களுக்கு போறீங்கன்னா, நந்தி பகவானுக்கு காப்பரிசி, அதாவது அரிசி, வெல்லம் இது எல்லாம் வீட்டிலேயே ரெடி பண்ணி கொண்டு போய் நந்திக்கு சமர்ப்பிச்சு விட்டு உங்கள் வேண்டுதல்களை வைத்து பாருங்க. கண்டிப்பாக சிவனுடைய அருளாலும் நந்தி பகவானுடைய அருளாலும் நடக்கும். நம்ம வீட்டில் வைக்கிறப்ப நிச்சயமாக பொன்னும் பொருளும் சேரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. இப்போ எங்களால் கோவிலுக்கு போக முடியல, வீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க வில்வ கிடைச்சா ஒரே ஒரு வில்வ இலை கொண்டு சின்னதான தீபம் ஏற்றி பாருங்க, ரொம்ப விசேஷம். இல்லாட்டி பசுநெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு இன்னைக்கு மாலையில 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்குள்ள இந்த டைம்ல உங்க வீட்ல நீங்க தீபம் ஏத்தி அப்படியே ஆத்மாத்மா வேண்டி ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உங்களால எவ்வளவு எண்ணிக்கையில சொல்ல முடியுமோ சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல்களை மட்டும் சொல்லிட்டு நீங்க வச்சு பாருங்க. கண்டிப்பா அடுத்த பிரதோஷத்துக்குள்ள நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தூண்டுதலான அற்புதமான சிவஞாமம், இந்த விசேஷமான இந்த மந்திரத்தை எல்லாம் சிவன் கோவில்களிலும் மேலே எழுதி போட்டிருப்பாங்க. நாம ஏதோ பேரு எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம பார்க்காம போயிடுவோம். ஆனால் இது அற்புதமான சிவஞாமம். யார் ஒருத்தவங்க சிவனோட பிரதோஷ நாள்ல இந்த திருநாமங்களை 6 முறை உச்சரிக்கிறோமோ, 2000 முறை சிவஞாமங்களை உச்சரித்த புண்ணியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட சிவஞாமம் பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், அருணாச்சலம், மகாதேவா, மகாலிங்கம், சினாசே இந்த ஒரு மந்திரத்தை 6 முறை, அதுவும் குறிப்பா பிரதோஷ நேரத்துல உச்சரித்து பாருங்க.
ரொம்ப நல்லதே நடக்கும். என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, அந்த வேண்டுதல்களுக்கான பலன்கள் நிச்சயம் நடக்குமுங்க. நம் வாழ்க்கையில கிடைத்திருக்கக்கூடிய சோமவார பிரதோஷ நாள் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. அப்புறமா சிவன் கோவிலுக்கு போகும்போதும் கொஞ்சம் பச்சரிசிய நுணுக்கி, கோவில் பிரகாரத்திலோ இல்லைன்னா மரத்துக்கடியில போட்டு பாருங்க. 1000 பேருக்கு தானம் செய்த பலன் கிடைக்கும். இந்த பதிவானது கண்டிப்பா உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவானது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.